கதி கலங்கிய கரூர். அஜயை சந்திக்கும் விஜய். அதிரடிக்கு தயாரான தாவேக. இனிமேதான் ட்விஸ்டே காத்திருக்கு. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த வழக்கு விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு விரைவில் கரூர் வர இருக்கும் நிலையில் அவர்களை சந்தித்து ஆவணங்களை வழங்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்டத்தில் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியது, செருப்பு வீசியது, போலீசார் நடத்திய தடியடி உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அந்த ஆவணங்களில் பட்டியலிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என நம்புகிறது தமிழக வெற்றிக் கழகம். கரூரில் நடந்த நெரிசல் மரண விவகாரம் தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது. அந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியடைய செய்தது. இதையடுத்து வழக்கு தற்போது சிபிஐ விசாரணையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழுவையும் நியமித்துள்ளது. இந்த நிலையில் தாவேக தரப்பினர் தங்களிடம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அஜய் ரஸ்தோகியை நேரில் சந்தித்து வழங்க முடிவு செய்துள்ளனர். கரூரில் நிகழ்ந்த நெரிசல் சம்பவம் தொடர்பாக தொடக்கம் முதல் இன்று வரை நடந்த அனைத்து விவரங்களையும் கட்சி வட்டாரங்கள் தொகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் போலீசாருடன் நடந்த உரையாடல்கள், அதிகாரிகள் அளித்த நிபந்தனைகள், கூட்டத்தின் போது நடந்த சிக்கல்கள் போன்ற விவரங்கள் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிலர் கூட்ட நெரிசலின் போது முகம் தெரியாத நபர்களால் தள்ளப்பட்டு மிதிக்கப்பட்டது, சிலர் செருப்பு வீசியது, மற்றொரு புறம் போலீசார் தடியடி நடத்தியது போன்ற பல சந்தேகத்துக்கு இடமான நிகழ்வுகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதற்கான சாட்சியங்கள், வீடியோ காட்சிகள், சிசிடிவி பதிவுகள் போன்ற முக்கியமான ஆதாரங்களையும் தாவேக தரப்பினர் சிபிஐ அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் இதுவரை நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கவில்லை என்றாலும் வீடியோ அழைப்பின் மூலம் சிலருடன் பேசியுள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்கியுள்ளார். எனினும் கரூருக்கு சென்று நேரில் ஆறுதல் கூற விஜய் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் இதற்காக போலீசார் அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை. இதனால் விஜயின் பயணம் தாமதமாகி வருகிறது. இதற்கிடையில் சிபிஐ தற்போது விசாரணையை முழு வேகத்தில் தொடங்கியுள்ளது. கரூரில் முகாமிட்டுள்ள அதிகாரிகள் முதற்கட்டமாக தமிழக போலீசாரிடமிருந்து ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பெற்றுள்ளனர். அடுத்த வாரம் நீதிபதி அஜய் ரஸ்தோகி கரூருக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் வரும்போது தாவேக தரப்பினர் அவரை நேரில் சந்தித்து தங்களிடம் உள்ள அனைத்து தகவல்களையும் வழங்கி சம்பவத்தின் உண்மையை வெளிக்கொணர விரும்புகிறார்கள். இந்த நடவடிக்கை மூலம் கரூர் நெரிசல் மரண விவகாரம் குறித்து பல முக்கியமான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.